சென்னைக்கு இந்த சுழற்சியானது கரை கடக்கிற வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். தற்போது அது கல்பாக்கத்து கிழக்கு பகுதியில இருக்கு. இன்று மாலை இரவு புதுவைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட கரையோர பகுதிகளில் கரை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது கரை கடக்கும் நிகழ்வு வரைக்குமே மழை இருக்கும். ஸோ இன்னைக்கு இரவு நாளை காலையில வரைக்கும் மழை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இரவுக்கு மேல பலத்த மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக குறைஞ்சிடும். பலத்த மழை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விட்டு விட்டு மழை பெய்யுமா? மழையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்போ பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும். கரை கடக்கும் நிகழ்வு வரும்போது சற்று பலமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்று மாலை நேரத்துல கரையை தொட்டு கடக்கும் போது சற்று பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது அந்த சுழற்சி மேக குவியல்களை எப்படி கரைக்கு செலுத்துதோ அதை பொறுத்து இது சென்னைக்கு சற்று வடக்காகவும் இருக்கலாம், இல்ல சென்னைக்கு சற்று தெற்காகவும் இருக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இன்று இரவு கரை கடக்கும் நிகழ்வு போது சென்னை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்பது கணிக்க முடியுமா சார்? இன்று மாலை அல்லது இரவு கரை கடக்கும் போது அது நன்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மேலும் உட்புற பகுதியில் போகும்போது நாளை காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. படிப்படியா வலு குறைஞ்சு நாளைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி அதுக்கப்புறம் மேலும் வலு குறைஞ்சு உட்புற பகுதிக்கு நகர்ந்து போயிடும். சென்னைக்கு அருகில அது திரும்பி போறதுக்கான காரணம் என்னங்க சார்? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு புயலோ ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அதை வழி நடத்துவதுங்கிறது ஹை பிரஷர் ரிட்ஜ் நம்ம சொல்லுவோம். மேலடுக்கு, அதாவது உயரழுத்தம். அந்த உயரழுத்தம் சில சமயங்கள்ல நம்ம அதனோட செலுத்தும் தன்மை இல்லாம இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல நேற்று நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் சென்னைக்கு அருகிலேயே ஒரே இடத்துல நீடிச்சதை பார்த்தோம். அதுக்கு முந்தின தினம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இந்த புயலுக்கு வடகிழக்கு பகுதியில் இருந்த ஒரு உயரழுத்தம் அதை வழி நடத்தி வந்தது. ஒரு 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 நாள் எந்த உயரழுத்தத்தோட தாக்கமும் இல்லாம கிட்டத்தட்ட சென்னைக்கு அருகிலே இருந்துச்சு. தற்போது பாத்தீங்கன்னா இது இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வடமேற்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு உயரழுத்தம் வழி நடத்துகிறது. அப்படி வழி நடத்தும் போது வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயரழுத்தம் வழி நடத்தும் போது உங்களுக்கு தென்மேற்கு திசையில இது நகர்வதற்கான வாய்ப்பு வரும். அப்படிதான் இப்ப நம்ம சென்னை வரைக்கும் வந்த புயல் இப்போ தென்மேற்கு திசையில சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட கரை பகுதியில் கரை கடக்க போகுது.